இன்றைக்கி ஐபிஎல்லில் 2 டீம் மோதிக்கிட்டாங்க. எந்த டீமுன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாபும் குஜராத்தும் மோதிக்கிட்டாங்க. அந்த 2 டீமுக்கும் நடந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நான் என்ன சொல்கிறது, தோல்வியே பார்க்காத டீமாக குஜராத் தான் வின் பண்ணாங்க. ஆனால் அது செம்ம மேட்ச் எக்ஸ்ட்ராடினரி மேட்ச்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடைசி 2 பாலுக்கு 12 ரன் அடிக்கும், 2 சிக்ஸோட மேட்ச்சை செம்ம ஸ்டைலாக தோனி ஸ்டைலில் மேட்ச்சை முடித்தாங்கன்னு தான் சொல்லணும். செம்ம மேட்ச் அது. சரி, அந்த மேட்ச்சு வின் பண்ணதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். நல்ல பேட்டிங் இருக்கலாம், நல்ல ஃபீல்டிங் இருக்கலாம், சூப்பர் இருக்கலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா எல்லாமே இருந்துச்சு. ஓகே, 2 டீமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் சிங்கிள் பால் ஒரு சின்ன மிஸ்டேக், அது மிஸ்டேக்குன்னு கூட தெரியாமல் இன்கேஸ் அது ரன் அவுட் ஆகிடுச்சுன்னா அது மேட்ச் சேஞ்சிங்காக இருக்கும். அது ஒரு கேம்பிள்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டு அதுக்கும் தெரிஞ்சிருக்காது, செய்யும்போது அதுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஓடின் ஸ்மித் அவர் தான் ஃபைனல் ஓவர் பவுல் பண்ணாது. பஞ்சாபோட பிளே இது. அவர் எத்தனாவது பால் எக்ஸ்ட்ராக்டாக சொல்லணும்னா 20th ஓவரில் பார்த்தீங்கன்னா 4th பால். ஓகேங்களா, அதாவது மேட்ச்சில் லாஸ்ட் 3 பால் இருக்கும்போது 13 ரன் அடிக்க வேண்டியது இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாதுன்னா நான் ஸ்ட்ரைக்கரில் ரன் அவுட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு அடிக்க ட்ரை பண்ணாது. இந்தாண்டு அந்த ராகுல் திரிபாதி அந்த சைடு போயிட்டாது. எஸ் அஃப்கோர்ஸ் பஞ்சாபுக்கு மிகப்பெரிய இது லாஸ்ட்டு சீசனில் இருந்தது அதே ராகுல் திரிபாதியா கடைசியாக 2 பால் 2 சிக்ஸ் அடித்து மேட்ச்சு குஜராத்துக்கு ஆமாடா நாங்கள் தோற்கடிக்க முடியாத ஒரு குஜராத் டைட்டன்ஸ்டா அப்படின்னு மாதம் இன்னும் வெற்றி கொடுத்துறாரு. எண்ட் ஆஃப் த டே மேட்ச் ஐபிஎல் ஜஸ்ட் லைக் தட் ஆனந்த டே அப்படின்னு போய் அதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்கிற விஷயங்கள் ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். அது நம்மளை வெற்றிக்கும் வழி நடக்கலாம், தோல்விக்கும் வழி நடத்தலாம். ஓகேவா, ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய கேம்பிள். அந்த கேம்பிளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சீக்ரெட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது கேம்பிள்னு தெரியாமையே அதை நம்ம எடுத்துடுவோம். ஓகேவா, நம்ம சில நேரங்களில் யோசிப்போம், நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்குறேன், லைஃப் மாறிடுமா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அதுக்கெலாம் ரொம்ப சில்லியான விஷயமா இருக்கும். லைஃப்பில் ரொம்ப சின்ன மூமெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஆனால் நம்ம அது என்னென்னே தெரியாது, நல்லா சில விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம்ல, அது நம்ம லைஃபே மாற்றக்கூடிய விஷயமா இருக்கும். ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்றைக்கி உயிருக்கு தோழான நண்பன் ஒருத்ததுக்கான வச்சுக்கோங்களேன். அந்த நண்பனை பார்த்து ஃபஸ்ட்டு நாள் பேசும்போது ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படி தான் பேசிப்போம். ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க, ஹாய்டா எப்படி இருக்கா அப்படி தான் பேசிப்போம். இன்கேஸ் அந்த ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இவெல்லாம் ஒரு ஆள் இவனுக்காக போய் பேசுகிறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம அந்த மாதிரி ஒரு டோனில் ஒரு பேட் ஆட்டிடியூடில் நம்ம கிட்ட பேசியிருந்தோம்னா இன்றைக்கி நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்க மாட்டான். ஓகேவா, என்னடா போட்டு பூமர் அங்கிள் அப்படிங்கலாம் நினைக்காதீங்க. எண்ட் ஆஃப் த டே அதுதான், எல்லாமே ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். நம்ம ஒருத்தர் பேசும்போது பழகும்போது பாசிட்டிவாக போய் என்றைக்கு எந்த விஷயத்தில் நம்ம லைஃப் மாறும் தெரியாது. ஏன்னா ஒரு நல்ல வார்த்தைகளில் பரிமாறிக்கொண்ட ஒரு நல்ல நட்பு கூட காலப்போல் அந்த நட்பாலே நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போகலாம். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே சின்ன சின்ன கேம்பிள் தான். ஓகேவா, அந்த கேம்பிள் எது கேம்பிள் இல்லைன்னு தெரியாமல் காலப்போக்கில் தெரிஞ்சுக்கும். ஸோ ரொம்ப ஜாலியாக லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். ஐபிஎல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டே இருக்குது.